முதல் மரணம் பிரவேசிப்பதை நம் வேதம் காண்கிறது. அதன்படி தேவன் சபித்தபடி நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்ற சாபம் மனுக்குலத்தை ஆட்கொள்வதை நாம் காண்கிறோம். இந்த நடந்த ஆதாமுடைய காரியத்துக்கு முன்பாக 9 நபர்களை பற்றி வேதம் குறிப்பிடுவதை நாம் தொடர்ந்து வரும் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். ஆதாம் முதல் நோவா வரைக்கும் 9 பெயர்கள் அங்கு சொல்லப்பட்டிருப்பதை வீட்டில் சென்று பாருங்கள். அதிலே தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு மட்டும் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான். மற்ற அனைவருடைய ஜீவியத்தை பற்றி பார்க்கும் பொழுது அவை பெற்றான், மரித்தான், பெற்றான், மரித்தான், பெற்றான், மரித்தான் என்று தேவன் அங்கு அழகாக ஆவியானவரை கொண்டு எழுதி வைப்பதை நாம் பார்க்க முடியும். அவர்களுக்கு பின் தேவன் எழுப்பிய தீர்க்கதரிசிகளில் எலியா மட்டுமே சுழல் காற்றில் பரலோகத்திற்கு ஏறி போனான். மற்ற அனைத்து தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் தேவன் தங்களுக்கு நியமித்திருந்த காலம் வரை தங்களுடைய நியமித்த வேலைகளை செய்து முடித்தவர்களாக மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டதை காண்கிறோம். இந்த இடத்துல வேதத்தில் அடிப்படையான ஒரு கேள்வியை நமக்கு எழலாம். மானிடராக பிறந்த அனைவரையும் நீ சாகவே சாவாய் என்ற தேவன் கட்டளை கொடுத்து விட்டு எப்படி மானிடனாக பிறந்த இந்த ஏனோக்கையும் இந்த எலியாவையும் மட்டும் அவர் உயிரோடு எடுத்துக்கொண்டார்? இது தேவன் தன் சொன்ன கட்டளையை மீறுவதல்லவா என்ற கேள்வி எழுவதில் நியாயம் உண்டு. இதற்கான பதில் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே உள்ளது. அங்கு குறிக்கப்பட்டுள்ள 2 சாட்சிகளை பாதாளத்திலிருந்து ஏறி வந்த மிருகங்கள் கொன்று போட்டது என்று காண்கிறோம். ஆதி அப்போஸ்தல காலத்து சபையும் அநேக வேத ஆராய்ச்சியாளர்களும் அந்த 2 சாட்சிகளும் ஏனோக்கும் எலியாவும் தான். காரணம், இவள் இருவரும் தான் மரணத்தை காணாது பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். இவள் நீதி உள்ள நியாயாதிபதியாக பரிசுத்த தேவனுடைய கட்டளையின்படி எப்போ உலகத்தில் மரித்து அதன்படி உயிர்ப்பிக்கப்பட இருக்கிறார்கள் என்று திட்டம் தெளிவாக சொல்கிறார்கள். சிலர் மோசே எலியா என்பார்கள். அந்த வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லவில்லை. கிறிஸ்து இயேசு கூட மரணத்தை பற்றியும் நரகம் மோட்சத்தை பற்றியும் அநேக இடங்களிலே குறிப்பிட்டுள்ளார். அவைகளை நீங்கள் லூக்கா 14, லூக்கா 12, யோவான் 8 காண முடியும். அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், ஏன் தெய்வகுமாரனால் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த விதவையின் மகனாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்து நேசித்த மார்த்தாள் மரியாள் என்னுடைய தம்பியாக லாசருவாக இருக்கட்டும், அவள் உயிர்த்தாலும் என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். இன்று ஜீவிக்கும் மனிதர்கள் மரிக்க இருக்கிறார்கள். நாளை பிறக்க இருக்கும் மனிதனும் மரிக்கத்தான் இருக்கிறான். இது தேவனுடைய கட்டளை, நியமம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2, மரத்தின் பிறப்பிடம். தேவன் திட்டம் தெளிவாக வேதம் கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் தான் மரணம் என்று. பாவத்தின் மூலம்தான் மரணம் பிரவேசித்தது. ஏற்கனவே நாம் தியானித்த ஏதேன் தோட்ட நிகழ்வு இதை உறுதி செய்வதாக உள்ளது. ஒரு மனிதன் செய்த மீறுதலினாலே பாவம் உலகில் பிரவேசித்தது மட்டுமல்லாமல் முழு மனுக்குலத்தையும், ஏன் முழு தேவனுடைய சிருஷ்டியையும் அது ஆட்கொண்டதை நாம் காண்கிறோம். வேதம் அதை மிக சிறப்பாக சொல்லும் வசனங்களை வாசிக்க கேட்போம். ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இது ரோமர் 8:22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த சாபத்திலிருந்து மீட்பதற்காக சகல சிருஷ்டியும் அங்கு வேதனைப்படுகிறது என்று பார்க்கிறோம். அந்த ஒருவரின் கீழ்ப்படியாமை முழு சிருஷ்டியும் மரணத்துக்குள்ளாகிவிட்டது. ஆதாம் மீறிய பொழுது
தேவன் அவனை மட்டும் சபிக்கவில்லை. ஆதியாகமம் 3:17 படி பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று முழு பூமியும் சபித்ததை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தம் மரணம் மனிதனை மட்டும் ஆட்கொள்ளவில்லை, முழு சிருஷ்டியையும் ஆட்கொண்டு விட்டது. மல்லிகை பூ, அதன் வாசனைக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை. ரோஜா பூ பார்ப்பதற்கும் அதன் அருமையான இனிமையான மனத்திற்கும் நாம் அடிமைப்படுவோம். ஏன் இங்கு வைக்கப்பட்டுள்ள இந்த அழகான மலர்கள் இவ்வாறே இருந்துவிடும் என்பதற்கு எந்தவித உறுதியும் அல்ல. செடியில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, வாடி உதிர்ந்துவிடும். பயிர் வளர்க்கிறோம், செடி மரம் நட்டு தண்ணீர் போட்டு வளர்க்கிறோம், ஆனால் இவைகளும் ஒரு நாள் வாடி மரித்து விடுகின்றன. வீட்டிலே பெட் மிருகங்கள், வீட்டு வளர்ப்பு மிருகங்கள் வளர்க்கிறோம், காட்டில் வாழும் மிருகங்களாக இருக்கட்டும், அவைகளும் ஒரு நாள் மடிந்து போகின்றன. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ அந்த வினாடியை நோக்கி நாம் கடந்து சென்று கொண்டுதான் இருக்கிறோம். வாலிப மிடுக்கோடு இருந்த சரீரம், ஆனால் வருடங்கள் கடந்தோட பிரசங்கி 12 சொல்லப்பட்ட சகல விதமான காரியங்களும் அந்த அவயங்களிலே வந்து பலவீனப்பட்டு போகிறது. வயது ஆக பலவீனங்கள், சுகவீனங்கள் தாக்குறது. இது உண்மைதான். இங்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு உண்மையாக இங்கு வயதான பெற்றோர்களை ஊரில் விட்டு வந்திருக்கும் அன்பான பிள்ளைகளை, பெற்றோர்களுக்கு அவர்களின் மானசீகமான கண்களில், மன ரீதியில நீங்கள் இன்னும் அவளுக்கு குழந்தைகள் தான். உங்களை பெற்று பாலூட்டி சீராட்டி தோளில் சுமந்து வளர்த்த அந்த காட்சி தான் இன்னும் அவருடைய மானசீகமான கண்களிலே ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் திருமணமாகி உங்களுக்கு பிள்ளை பிறந்திருந்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு உங்களை பற்றி நினைக்கும் பொழுது அந்த ஒரு காட்சி இருந்து கொண்டுதான் இருக்கும். அவ்விதமே நீங்கள் வளர்ந்து திருமணமாகி பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் உங்களுடைய மனதில் நீங்கள் அன்று கண்ட திடகாத்திரமான சரத்தை பெற்றுக் கொண்டிருந்த பெற்றோர்கள் நம்முடைய மன பிம்பங்களிலே இருப்பதினால நாம் அவர்களை இழக்க விரும்புவதில்லை. அது நிமித்தமாக அவர் ஆரோக்கியமாக இருப்பது போலவே நம்முடைய ஜீவத்தில் ஒரு நிழலாட்டம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் உண்மையில உங்களுக்கு வயசாகி கொண்டிருக்கிறது பொழுது அவர்கள் முதுமையின் எல்லைக்கு வந்து விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இதை புரியாமல் நான் அநேக கஷ்டப்பட்டதுனால இதை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவக்கிருபினாலே என்னை தாயார் மறைக்கும் பொழுது 83 வயது, அப்படி எனக்கு 42 வயதாக இருந்தது. ஆனால் என்னுடைய நிலையில் அவர்கள் இருந்துருவார்கள், நான் அங்கே போய் உழைத்து பாதுகாத்துக் கொள்வேன் என்று அந்த மரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள என்னால் முடியவில்லை. அது எவ்வாறு தவறு என்பதை பின்பாக நான் உணர்ந்து கொண்டேன். அதன் ஆலோசனையாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதே நேரத்தில் we are paying the penalty for being an expatriate என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஏதோ ஒரு லாபத்திற்காக இந்த தேசத்திற்கு வந்திருப்பதினால நஷ்டமாக நமக்கு அன்பானவர்களுடைய அந்த அன்பை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக நாம் இங்கே இருக்கிறோம். அதே சில காரியங்கள் நிமித்தமாக இந்த ஆண்டு குடும்பத்திற்கான ஆலோசனை செய்தி எடுக்க முடியாமல் சென்று விட்டது, போய்விட்டது. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இந்த ஊரை விட்டு கடந்து செல்லும் முன்பாக அந்த செய்தியை எடுத்துவிட்டு நான் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் பெற்றோரை நேசியுங்கள், கனப்படுத்துங்கள். அவருடைய முதிர்காலத்தில் அவருடைய அன்பாக கரிசனையுடன் நடந்து கொள்ளுங்கள். கனிவுடன் அவர்களுடன் பேசுங்கள், கனிவுடன் அவர்களை நடத்துங்கள். உங்களுடைய பெற்றோர் என்று நான் சொல்லும் பொழுது
உங்களுடைய இருவருடைய பெற்றோர் உங்களுடைய பெற்றோர் தான். அவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்துங்கள். அதில் தேவனுடைய பெரிய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது என்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வீணாக கொடும் வார்த்தையை அவளுக்கு முன்பாக பிரயோஜனப்படுத்தாதீர்கள். அவளை தேவைகளை சந்தியுங்கள், திக்கற்றவங்களாக விட்டு விடாதீர்கள். அவளுடைய எதிர்கால வைப்பிலே நீங்கள் கை வைத்து விடாதிருங்கள். தங்களுக்கென்று அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் முதிர்கால அந்த பென்ஷன் அல்லது சேமிப்பிலே நீங்கள் கை வைத்ததை வஞ்சிப்பீர்கள் என்றால் அது சாபமாக உங்களுக்கு அது மாறிவிடும். மிகவும் எச்சரிக்கையாக அவர்களாக அன்பாக கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்வதில் தவறல்ல. ஆனால் அதை நீங்கள் போராடி பெறுவீர்கள் என்றால் அப்படிப்பட்ட காரியம் நடக்க வேண்டாம். சிலர் அதில் கூடி போய் பெற்றோருடைய தேவையை சந்திப்பதற்கு தவறாக அவருடைய ஆசையை பூர்த்திக்க செய்து வீணாக தேவன் தனக்கு கிருபையாக கொடுத்திருக்கும் வாழ்க்கை துணைவியோடு பிரச்சனை உண்டாக்கி தன்னுடைய குடும்பத்தில் வீணான குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்ட சகோதரர்களும் உண்டு. வீணான மன அழுத்தத்தை உண்டாக்கி தேவன் கிருபையாக கொடுத்திருக்கும் இந்த குறுகிய ஜீவனை கெடுத்து விடாதீர்கள். இப்பூலகத்தில் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் வேகமாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. சந்தோஷமாக இருங்கள், சமாதானமாக இருங்கள், மற்றவரையும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வாழ விடுங்கள். எவ்வாறு நம் நாடுகளிலே ஸ்னேக் அண்ட் லேடர், ஏணியும் பாம்பும் என்ற ஒரு விளையாட்டு உண்டு அல்லவா, அதில் எவ்வாறு மேலே போனதும் ஏணி பெரிய ஏணியில மேலே போனதும் அங்கு பாம்பு கழித்ததும் என்ன பண்ண வேண்டும், கீழே வந்துவிட வேண்டும். அவர் அமெரிக்காவிலே கவ் போக்கர் என்ற ஒரு விளையாட்டு உண்டாம். அது நெடுந்தூர அங்கு இருக்கும் ஹைவேஸ் எல்லாம் பெரிய ஹைவேஸ் 3000 கிலோமீட்டர்ஸ் அவர் பிரயாணப்படுவார்கள். அவர் குடும்பமாக அவ்வாறு காரில் செல்லும் பொழுது பெரியவளாக இருக்கட்டும் சிறு பிள்ளையாக இருக்கட்டும் வலது பக்கம் இருக்கவர் இடது பக்கம் பிரித்து கொண்டு 2 பக்கம் இருக்க ஜன்னலிலே எப்படி பார்த்து சில மணி நிமிடங்கள் 1 மணி நேரம், அரை மணி நேரம் அல்லது இவ்வளவு 3/4 மணி நேரம் என்ற நேரத்தை குறித்து கொண்டு இந்த பக்கம் பார்க்கிறவர்கள் பார்க்கும் மாடுகளை எண்ண வேண்டும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தூரத்தில் எந்த பக்கத்தில் இருக்க அதிக மாடுகளை எண்ணினார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, யார் எண்ணும் பக்கம் ஒரு கல்லறை தோட்டமோ வருகிறதோ அவர் எண்ணியது எவ்வளவாக இருந்தாலும் 0வாக மாறிவிடும். இது எவ்வளவு ஜீவனத்தில் இது உண்மை. அதனால் தான் தன் மனதிலே தன் சொத்துக்களை கூட்ட நினைத்த ஐசுவானை குறித்து கிறிஸ்து குறிப்பிடுகிறார். லூக்கா 12:20. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். என்ற மகா உன்னதமான நாம் ஒவ்வொரு சிந்திக்க வேண்டிய கேள்வியை தேவன் அங்கு வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மை சுற்றி இந்த வேண்டப்படாத விரும்பப்படாத விருந்தினர் எத்தனை இளம் ஆத்துமாக்களை, எத்தனை எண்ணிக்கை கடங்காத ஜனங்களை இமைப்பொழுதுல சுனாமி, காட்டாற்று வெள்ளம், நிலநடுக்கம், நிலச்சரிவு, விபத்துக்கள், எதிர்பாராத சந்திப்பு என்று மாறிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் அன்று அந்த டிவியிலே ரீசெண்டாக நடந்த அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய நார்த் இந்தியாவில் சொல்கிறான் ஒருவர், இதை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய ஈகோ ஒன்றுமல்ல. இன்று ஆங்காங்கு சரீரங்கள், பணக்காரர்கள், பணம் போய்விட்டு பதவி, அந்தஸ்துகள், பந்தம், பேர், புகழ் ஒன்றுமல்லையா இதற்குன்பாக. அதை குறித்து அழகாக அவன் சொல்வதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்நிலையிலே நம்முடைய முழு நம்பிக்கையும் உலகத்தின் மீதும் உலக ஐஸ்வர்யத்திலும் அந்தஸ்திலும் மனிதர்கள் மீது இல்லாது கிறிஸ்து இயேசுவின் மீது இருந்தால் மட்டுமே அந்த விருந்தினரை தைரியமாக சந்திக்க முடியும். அந்த வினாடிக்காக அது நம்முடைய ஜீவிதத்தில் எப்பொழுது, எங்கு, எந்த வயதில் எப்படி சந்திக்கும் என்பதை நாம் அறியோம். கண்களுக்கு முன்பாகவே காண்கிறோம். சபையில் கண்டோம், அங்கே நார்த் இந்தியாவில் கண்டோம், தமிழ்நாட்டில் இருந்து போன எத்தனையோ பேர் காணவில்லை என்று நான் பார்க்கிறோம். 3000 பேர் ஒருவேளை மறித்து விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவிதத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்.
காரணம், ஒரு விசுவாசிக்கு மரணம் என்பது ஒரு முடிவல்ல, மாறாக நித்திரை. நாம் எப்பொழுதும் பாடும் ஒரு பாட்டில ஒரு கவி உண்டல்லவா, மரண வெள்ளம் பொங்கிலும் என் மாம்சம் சோர்ந்து போயினும் வாக்குத்தத்தம் ஆணையும் என் நெஞ்சை ஆட்சி தேற்றிடும். மரண வெள்ளம் பொங்கினும் என் மாம்சம் சோர்ந்து போயினும் வாக்குத்தத்தம் ஆணையும் என் நெஞ்சை ஆற்றி தேற்றிடும். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துவா, வேரஸ்தி பாரமானதா, வேரஸ்தி பாரமானதா. மூன்றாவதாக, நாம் மரிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விசுவாசி மரிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று முதலாவது பார்க்க இருக்கிறோம். ஒரு விசுவாசி மரித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம், அல்லது இருந்து காற்றில் பசுமாய் இருக்கலாம், தண்ணீர் உருக்கொலைந்து போயிருக்கலாம். பஞ்சபூதங்களாகிய பூமி, தண்ணீர், காற்று, ஆகாயம், தீ இவைகளிலே அவன் மறைந்து போயிருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தியவராகிய தம்முடைய இரண்டாம் வருகையிலே வரும் பொழுது இமைப்பொழுதுல அவனுடைய விசுவாசியினுடைய சரீரம் உயிர் பெற இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களும் தாங்கள் பெற்றுக் கொண்டிருப்பதை ஒப்படைக்க இருக்கின்றன. ஒரு நாசியில் சுவாசம் உள்ள மனிதன், குறுகிய ஆயுளுடைய மனிதன், எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக மரித்த ஒரு மிருகத்தினுடைய ஃபாசிலிலே இருந்து, படிமத்தில் இருந்து எடுத்த ஒரு டிஎன்ஏயை கொண்டு மீண்டும் ஒரு செல்லை உண்டாக்கியதை உருவாக்க முடியும் என்று சொன்னால், அண்ட சராசங்களை படைத்த ஆண்டும் தேவனால் செய்யக்கூடாத காரியம் உண்டா? ஆமென். ஆம், சிருஷ்டிகர்த்தாவால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் இது நம்முடைய சிறிய அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆகவே வேதம் கூறுவதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேய்கள் மீது வரும் பொழுது 1 தெசலோனிக்கே 4:16 என்ன சொல்கிறது? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். போதும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்படிப்பட்ட சர்க்கிள் அவர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அறியோம். ஆனால் 1 கொரிந்தியர் 15:42-44 வாசிக்க கேட்போம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். ஜன்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜன்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு என்று மிகவும் அழகாக அங்கு தேவ ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இது என்ன மகிமையின் சரீரம், ஆவிக்குரிய சரீரம்? வசனம் 49 படி 49 வாசிங்க. வசனம் 49. மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, இப்போ நாம் அணிந்திருக்கிறது மண்ணான ஆதாமுடைய சரீரம். வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். உயிர்த்தெழுதும் பொழுது வானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது என்ன சர்க்கிள் இருந்தாரோ அவருடைய சரீரத்திலே நாம் காணப்படுவோம். இவ்விதம் உயிர்க்கப்பட்ட விசுவாசிகள் கிறிஸ்துவோடு யுகயுகமாக இருக்க போகிறார்கள். எங்கள் வேதம் கூறும் முக்கியமான சத்தியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உயிர்த்தெழுதலின் பொழுது அவிசுவாசிகள், அதாவது கிறிஸ்துவை சொந்த ரட்சை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறவர்கள் சரீரம் இன்னும் உயிர்ப்பிக்கப்படவில்லை. அவருடைய சரீரம் 1000 வருட கிறிஸ்துவின் அரசாட்சிக்கு பின்பாக உயிர்ப்பிக்கப்படும். இதை நீங்கள் வெளிப்படுத்தல் 20:5 நீங்கள் காணலாம். இப்போ ஒரு கேள்வி எழும்பலாம். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் பொழுது விசுவாசியின் சரீரம் உயிர்க்கப்படும் என்றால் அவனுடைய ஆவி மற்றும் ஆத்மாவுடைய நிலை என்ன? ஒரு கிறிஸ்தவ விசுவாசி மரித்த அடுத்த வினாடியிலே அவனுடைய ஆத்மா தன் மணவாளனாகிய கிறிஸ்துவ அண்டை சென்று அடைந்து விடுகிறது. இது அழகாக பிலிப்பியர்
1:22-23 பவுல் சொல்வதை நாம் காண்கிறோம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு